சிறப்பு விருந்தினரா முகமது ஜியாவுதீன், ஓய்வு பெற்ற மாவட்ட அமர்வு நீதிபதி, உறுப்பினர், மாநில சட்ட ஆட்சி பொது ஆணையம் அவர்கள் வந்துட்டு மேடை கலைக்கிறோம். கோவை டாக் நிறுவனர் பிரதீப் சார் வந்துட்டு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறோம். முன்னாள் முதல்வர், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருவண்ணாமலை, உயர் திரு மரு கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு கோவை சாரதி நிறுவனர் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். தலைவர் சுகாதார குழு கோவை மாநகராட்சி உயர் திரு பே மாரிச்செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது கடவுள் வாழ்த்துடன் விழாவை தொடங்குவோம். வரவேற்புரையாற்ற ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் கோவை டாக் திரு பிரதீப் குமார் அவர்களை மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான இந்த கோவை டாக் மற்றும் கோவை சாரதி இணைந்து நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு வருகை வந்திருக்க நீதியரசர், ஓய்வு பெற்ற மாவட்ட அமர்வு நீதிபதி, தற்போதைய மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணைய உறுப்பினருமான நீதியரசர் ஆ முகமது ஜியாவுதீன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி திருவண்ணாமலையின் முன்னாள் முதல்வர் மருத்துவர் திரு கணேசன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் கே மாரிசெல்வன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். விருது பெற வந்திருக்கும் முன்னாள் தலைவர் அரசமலை ஊராட்சி கே சுந்தரராஜன் அவர்களை வரவேற்கிறோம். திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் பிரதீப் அவர்களை வரவேற்கிறோம். வீரர் கே சக்கரவர்த்தி, வழக்கறிஞர், கூட்டுறவு சார் பதிவாளர் ஓய்வு அவர்களை வரவேற்கிறோம். ஜே சதீஷ்குமார், ஆதவன் ப்ரமோட்டர்ஸ் மற்றும் வழக்கறிஞர் கார்த்திக் பிரபு, வழக்கறிஞர் விஜயானந்த் அவர்களையும் வரவேற்கிறோம். முத்து நாராயணசாமி, தினமணி சீனியர் இணை ஆசிரியர் அவர்களையும் வரவேற்கிறோம். கோவை மீடியா நிறுவனர் கா மருதாச்சலம் அவர்களையும் வரவேற்கிறோம். ஆசிரியர் தமிழக நியூஸ் ஜெயச்சந்திரன் அவர்களையும், உயர்ந்த ஆரோக்கியசாமி மூத்த பத்திரிகையாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆலய மகிமை தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குநர்கள் எஸ் யோகேஷ் மற்றும் யு கார்த்திகா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நீலகிரி டாக் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கே ஆர் உதயகுமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். போக்கஸ் டிஜிட்டல் மீடியா ஜோன் உரிமையாளர் ஏ கே சத்தியமூர்த்தி அவர்களையும், தேவர் முன்னேற்ற பேரவை இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் வே ரா வினோத் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். விழாவின் முக்கிய நிகழ்வாக முப்பெரும் விழாவில் ஆர்டிஇ எனும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பங்கு பெற்று கீழ்பயிலும் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வு விழா, உபகரணங்கள் வழங்கும் விழா, சாதனையாளர்களை கௌரவிக்கும் விதமாக சாதனையாளர் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. எதுக்காக வந்திருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். பொருளாதாரம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லா என்கரேஜ்மெண்டா இருக்கும்னே சொல்லலாம். இந்த முப்பெரும் விழால கலந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணலாங்க. ஏன்னா இது அவங்களோட கடின உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்கிற ஒரு பரிசு தான். ஸோ யூ பீப்புள் டெஃபினெட்லி டிசர்வ் திஸ். இந்த முப்பெரும் விழாவின் நாயகர், வழக்கை உணர்ந்து தீர்ப்பு சொல்லும் நீதி அரசர் ஆ முகமது ஜியாவுதீன் ஐயா, உங்களின் விழுதுகள் ஒருபோதும் வீழ்வதில்லை. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பார்வை உங்கள் மீது திரும்பியதால் பன்முகத்திறன் அரும்பியது. பள்ளியில் தொடங்கிய தலைமை பண்பு தமிழக அரசின் மாநில ஆட்சி மொழி ஆணைய முழு நேர உறுப்பினராக தமிழகத்தையும் தமிழையும் காத்திடும் என் தமிழே செந்தமிழே. வாழ்த்துரை வழங்க உயர் திரு பே மாரிச்செல்வன், தலைவர் சுகாதார குழு கோவை மாநகராட்சி அவர்களை வரவேற்கிறேன். எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,
கோவை டாக், கோவை சாரதி இணைந்து நடத்தும் இந்த முப்பெரு விழாவிலே நான் பங்கு கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயம் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்புக்கினிய நண்பர் பிரதாப் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா சிறக்க இந்த விழாவிலே பல்வேறு வாழ்த்துறைகளை வழங்க வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற மாவட்ட அமர்வு நீதிபதி, இன்றைய மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையாளர் முகமது ஜியாவுதீன் ஐயா அவர்களே, எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அரசு மருத்துவமனையினுடைய முதல்வர் எனது அன்புக்கினிய அண்ணன் கணேசனன் அவர்களே, மற்றும் சவுந்தரராஜன் அவர்களே, முத்து சரவணகுமார் அவர்களே, இப்படி ஏனைய விருதுகளை பெற வருகை புரிந்திருக்கும் அனைத்து சாதனையாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை கூறி, இந்த விழா கிட்டத்தட்ட தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு மரியாதைக்குரிய எனது அன்பு நண்பர் பிரதாப் அவர்கள் ஒரு 25 ஆண்டு கால என்னுடைய நண்பர். 25 ஆண்டு காலமும் இதுபோல் நிறைய குழந்தைகளுக்கும் நிறைய சாதனையாளர்களையும் படைத்த பெருமை கோவை டாக்குக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட இந்த அரசியல் வாழ்க்கையில் நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அரசியல் வளர்ச்சியில் நானும் கிட்டத்தட்ட 3 முறை மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி இருக்கிறேன். இப்போ கோவை மாநகராட்சிக்கு ஒரு சுகாதார குழு தலைவராகவும் பணியாற்றிட்டு இருக்கிறேன். இதைய வளர்த்து எடுத்த பெருமை இங்கே இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகை நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க, வந்திருக்காங்க. என்னை வளர்த்து இந்த இடத்துல நின்று பேச வச்சதுக்கு அதுக்கு பத்திரிகை ஒரு காரணம் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்து, ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்கு வாழ்த்து வழங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அதை நன்றியாக நினைச்சு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம பிரதாப் நான் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல பங்கு பெறுவாங்க. எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாமல் பத்திரிகை ஒரு சுதந்திரமாக ஒவ்வொரு மனிதனையும் அவங்களைய இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு வர்றதுக்கும் நியாயங்களை சொல்றதுக்கும் தயங்காத நிறுவனம் இந்த பத்திரிகை நிறுவனம். அதனால எனக்கு ரொம்ப இந்த நிறுவனம் எனக்கு ஒரு கடமைப்பட்ட நிறுவனம். அதனால இந்த நிறுவனம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடர்ந்து வழங்கி, அவர்களும் இந்த 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 விழாவே குழந்தைகள் தினத்தன்னைக்கு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட இந்த விழா, இதுபோல் அவர் தொடர்ந்து பல விழாக்களை எடுத்து அந்த துறையிலே அவர் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை சாரதிக்கும் கோவை டாக்கிற்கும் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது இதயத்தை போலவே மனித இதயங்களையும் நிம்மதியாக துடிக்க வைக்கும் நிபுணர் எங்கள் இதய நாயகர் டாக்டர் சவுந்தரவேல் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வரவேற்கிறோம். அவருக்கு பொன்னாடை போட்ட பிரதீப் அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இனிய முப்பெரும் விழாவிற்கு சிறந்ததொரு சேவை செய்தவர்களுக்கும் வருங்கால அப்துல் கலாம்கள், பல்வேறு நிபுணர்களாக வளர வைக்கும் குழந்தைகளுக்கு உதவி புரிவதற்காகவும், மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்குகிற இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கோவை டாக் வார இதழும் கோவை சாரதி வார இதழின் சார்பாக
இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களையும் சக சகோதரர் டாக்டர் கணேசன் அவர்களையும் மக்கள் பிரதிநிதி அண்ணன் அவர்களையும் மற்றும் இங்கே பெருந்தொழிலாக வந்திருக்கும் ஜனநாயகத்தின் 4வது தூணுக்கு பொறுத்தான சேவைகளை செய்து வரும் நண்பர்கள் அனைவரையும், வந்திருக்கும் பெரியோர்களையும் குழந்தைகளையும், சான்று பெற காத்திருக்கும் அனைவரையும் இருதரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நேசமிகு மருத்துவர் கணேசன் ஐயா, உங்கள் நற்குணத்தால் அளிக்கப்படும் சிகிச்சையால் பூரண குணமே. இதயத்தால் பேசி இதயத்தை துடிக்க வைத்து உயிரோட்டம் ஆக்குவதில் வல்லுநரே. உங்களின் இந்த பணி வந்துட்டு ரொம்ப சிறந்த பணி அப்படின்னே சொல்லலாம். நீங்க வாழ்த்துறை அளிக்க இப்பொழுது வர வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னை பற்றி நிறைய பேசினார்கள். நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதர்களாக நல்ல சாதாரண மனிதன். எல்லோரிடத்திலும் அன்பாக பழகும் மனிதன். ஏன்னா மனிதநேயம் என்பது மிக உயர்ந்த மனிதர்களிடமிருந்து மிகவும் ஏழை மக்களுக்கு செல்ல வேண்டும். இவ்வளவுதான் நீங்கள் பெரிய 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 பதவிகள் இருந்தாலும் ஏழை எளிய மக்கள், நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டோரம் பிச்சைக்காரனை கூட வந்து கூப்பிட்டு பேசி உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குற ஒரு தாய் உள்ளம் கொண்ட அந்த தலைவர். அதே போன்று தலைவர் கலைஞர் அவர்களும் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, இதய நோயினால் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அவர் செய்த காரியம் இளம் குழந்தைகளுக்கு இதயம் காப்போம் திட்டம் என்று அறிவித்து ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் தாரை வாய்த்தார். அந்த நல்ல உள்ளம் அதை பற்றி இன்றும் நீ எத்தனை காலமானாலும் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசும். அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அவரை நான் ஏன் நினைவு கூறுகிறேன் என்றால், முதல் ஆஞ்சியோகிராம் மெஷின் 5-6 ஸ்டேட்டுகளுக்கு இல்லை, மாநிலங்களுக்கே இல்லை. அப்படி இருக்கிறதுல வந்து அவர் 1984 அமெரிக்காவிலிருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த உடனே சரியா அவரால் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த எங்களுடைய கார்டியாலஜி வார்டை வந்து சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து பார்க்க வந்தார். பார்க்க வரும்போது அவர் கூட நான் மட்டும்தான் வந்து லிஃப்டில் ஒன்றா போகிறோம். அப்போ இங்கே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சார் 5-6 ஸ்டேட்டுக்கு ஹார்ட்டில் என்ன அடைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மெஷின் இல்லை, ஆஞ்சியோகிராம் மெஷின் இல்லை. அரசுக்கு வந்துட்டு இதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம், ஆனால் எந்த விதமான பதிலும் வரல. உடனே லிஃப்டில் இறங்கின உடனே ஃபஸ்ட்டு மிஸ்டர் பரமசிவம் ஐஏஎஸ் கூப்பிட்டு கையிலேருந்து எடுத்து பிளாங்க் செக் எடு. அந்த காலத்தில் வந்துட்டு 25 லட்ச ரூபாங்கிறது வந்துட்டு, நான் சொல்கிறது 1984 25 லட்சம்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய மாபெரும் அமௌண்ட்டு. அதை வந்துட்டு அவருடைய சொந்த நிதியிலிருந்து பிளாங்க் செக்கை கொடுத்து ஆஞ்சியோகிராம் வசதி நீங்கள் பண்ணி கொடுங்க, அந்த மெஷினை வர வைங்க. ஏன்னா அந்த மனசு யாருக்குமே வராதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏழை வாழை தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரான், பெரிய பெரிய பணக்காரனா வரான். அந்த காலத்தில் அவர் இருந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மந்திரிகளும் எல்லா எம்எல்ஏயும் எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அரசு பொது மருத்துவமனைக்கு தான் வந்து ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த மருத்துவமனையில நான் வந்துட்டு 30 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிருக்கிறேன். எல்லா எம்எல்ஏயும் அடிபட்டு எங்கள்கிட்ட வந்துருக்காங்க. அந்த இதில் வந்துட்டு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்துட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த மாதிரி மனசு வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்காக நீங்களும் பாடுபட வேண்டும். ஏன்னால் அரசு என்ன நினைக்குது அப்படிங்கிறத வந்துட்டு எல்லா மக்கள்கிட்ட பெற முடியாது, பத்திரிகை வாயிலாகத்தான் வந்துட்டு அவருக்கு போய் சேரணும். நிறைய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவும் கலைஞரும் பத்திரிகையில என்ன நியூஸ் வருது, இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. முதல்வர் அப்படின்னா மாவட்டம் முழுக்க நடக்கிற வில்லேஜ் நடக்கிறதுலாம் அவங்க பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருனுடைய பொறுப்புன்னா பத்திரிகை துறை. ஸோ பத்திரிகை துறை முதல்ல ஒரு செய்தி வந்துருச்சு, இன்னைக்கு நக்கீரனில் ஒரு செய்தி வந்திருக்குது, ஜூனியர் வீரனில் வந்திருக்குது, இப்படின்னு வந்தா உடனடியா அது என்னங்கிறத வந்து காலையில பார்த்து
எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் நான். ஜெயலலிதா அம்மாவுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷீட் மாதிரி போட்டு அது எல்லா பத்திரிகை செய்தியும் அரசை பத்தி என்ன குறை வந்திருக்குது, அரசுக்கு எது நல்லது செஞ்சிருக்குது, எது கெட்டது செஞ்சிருக்குது, நாம என்ன அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறத வந்து அவங்க எல்லா நாளிலையும் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் பிட்டு பிட்டா ஒட்டி ஒரு பெரிய ஷீட்ல போட்டு அந்த அம்மா பின்னாடி கொண்டு வைப்பாங்க. அப்ப அவங்க பார்த்துட்டு இந்த ஊர்ல என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, கால் த கலெக்டர், கால் த எஸ்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு முன்கொண்டு நிறுத்த வேண்டிய விஷயம் பிரஸுக்கு இருக்குது. ஸோ பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா செயல்படுத்த முடியும். இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலோ அது வந்து பிறை மருத்துவமனையிலோ மற்ற மருத்துவமனைகளிலோ நல்லது நடந்தா பாராட்டுங்க, கெட்டது நடந்தா அரசுக்கு தெரிவிங்க, அதுபடி ஏழை பாளையர்களுக்கு நல்லது கிடைக்கட்டும். உங்களுடைய பணி வந்து மென்மேலும் சிறக்க வந்து எத்தனை ஏழைப்பாளை எத்தனை பேர் வந்தாலும் சரி, சவுந்தரபாலன் ஆரம்பம் எங்க இருக்காரு கேட்டு தான் வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கு வந்து முகஜொலிக்காம பதில் சொல்லுவார். நிறைய பார்த்துருக்கீங்க, அரசாங்கத்துல பண்ணுன்னா சிறு சிறுத்து விழுவாங்க. அவர் யார்கிட்டையுமே சிறு சிறுன்னு விழுந்ததா நான் கேள்விப்பட்டதுல கடந்த 35 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனையில மிக சிறப்பாக பணி செஞ்சு எல்லார் மக்களும் எந்த நீங்க ஏடிஎம்கே கேளுங்க, டிஎம்கே கேளுங்க, கம்யூனிஸ்ட் கேளுங்க, எந்த கட்சியை கேளுங்க, அவர் நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஏழை மக்களுக்கு ஒரு சிறப்பான சேவை செய்யணும். நீங்க பிரஸ்கர்னால கண்டிஷனா அது முடியும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையும் கலைஞர்லாம் காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன வந்திருக்குது, நம்மளை பத்தி என்ன குறை சொல்லிக்கிறான், எதிர்கட்சிக்காரன் என்ன சொல்லிக்கிறாங்கிறத முதல்ல பாக்குறது எங்க பாப்பாரு. இப்போ வந்து நிறைய வந்து செல்போன் வந்துருச்சு, அந்த காலத்துல வந்து அச்சுத்துறை தான். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு வந்து முக்கால்வாசி வந்து மொபைல் பார்க்கறது ஓப்பன் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். பத்திரிக்கைனா எல்லா பத்திரிகையும் அதுல அரசை பத்தி நல்லது கெட்டது என்னென்ன நடக்குது ஏது நடக்குது வந்து ஒரே பெரிய பேஜில் வந்துட்டு முதல்வர்கிட்ட காட்டுவாங்க. அப்ப அவர் அதை பார்த்துட்டு இந்த இடத்துல நல்லது செய்யணும், நம்ம உடனே இதுல தலையிடணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசை மாத்துறது பத்திரிகை துறை தான். எனவே பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இந்த பத்திரிகை சாரதி கோவை டாக் இந்த இருவரும் சேர்ந்து மிக மென்மேலும் வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ரிட்டையர்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் மோகன் அவர்களை வாழ்த்துரை அளிக்க வரவேற்கிறோம். வணக்கத்துக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா அவர்கள் அனைவருக்கும் தாழ்மையான வணக்கங்கள். வந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் மிகவும் அன்பான தாழ்மையான வணக்கங்கள். நாம் இன்று கொண்டாடவிருக்கின்றது குழந்தைகள் தினம். குழந்தைகளை பற்றி ஒரே ஒரு வார்த்தைகளை சொல்லி எங்களோட பொன்னான நேரங்களை நான் காலதாமதப்படுத்த நான் பிரியப்படவில்லை. குழந்தை என்ன என்றால் குழந்தைகள் இல்லை என்றால் உலகத்தில் வாழ்க்கையே இல்லை. நீ சிறு குழந்தை போல் மாறல இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறது. குழந்தையும் தெய்வம் குணத்தால் உண்டு. குழந்தைகள் தான் நமக்கு எல்லாமே. தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தால் காட்டப்படும். நம்ம விட்டு போகிற குழந்தைங்க தான் நம்மளோட வாழ்க்கையை பற்றி சொல்லும். இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சால் கூட குழந்தைகளை வளர்த்துறதுல எனக்கு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். நான் சார்பதிவாளர் இருக்கும்போது ஆஃபீஸில் உட்காந்தும்போது குழந்தைங்க வந்தாங்கன்னா உடனே பலூன் கொடுத்து சாக்லேட் கொடுத்து ரொம்ப அன்பு பேசுவேன். குழந்தை என்னடா இவங்கள்ட்ட ஒட்டிக்குதேன்னு நினைப்பாங்க. ஆனால் குழந்தைகளை வளர்த்துற விதம் இருக்குங்க, அதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னா பிறம்பை கையாளாத தன் பிள்ளையை பாய்க்கிறான். ஆம்பளை பிள்ளையை அடித்து வளர்த்தணும், பொம்பளை பிள்ளையை போற்றி வளர்த்தணும். குழந்தைய வந்து நம்ம நல்லபடியாக வளர்த்தோம்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸ்கூலில் போய் மிஸ் திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய வருத்தப்படக்கூடாது. ஏன் திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னு குழந்தைக்கு சொல்லித்தரணும். மிஸ் திட்டுனா நல்லதானே சொல்லித்தரணும். மிஸ் திட்டாங்கன்னு போய் மிஸ்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன்னா குழந்தைகளை நம்ம வீட்டிலே நல்லபடியாக வளர்த்தா கிளாஸில் குறும்பு பண்ணாது. குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்தணும். என் குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்துட்டேன். குழந்தைகள் இல்லாமல் ஒன்று அமெரிக்கா ஒன்று ஆஸ்திரேலியா நல்லா இருக்குது. அதனால் ஆமாம், பையன் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் ஆகும். அதனால் ஐயா நீடுபை ஐயாக்கு தெரியும். என் மகளை வந்து வாழ்த்துனாங்க. போன 20 நாளைக்கு முன்னாடி டெக்ஸாஸ் இருந்தாங்க. என் மகள் டெக்ஸாஸாக இருக்கிறா. ஐயா கிட்ட பேசினேன். அதனால் ஐயா என்னோட 3 குழந்தைகளையும் வாழ்த்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா. அந்த குழந்தைகள் தினத்தில் நம்ம எதை கற்றுனாலும் குழந்தைகளுக்கு முக்கியமான திருக்குறள் எதை படித்தாலும் முக்கியமான திருக்குறள் எல்லாரும் உலகத்தில் அனைவரும் 619 திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ வந்து ப்ரெஸ் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ப்ரெஸ்ஸினோட இது என்னென்னா நம்ம இந்தியா உலகத்திலேயே புத்தக வாசிப்பில் 2ஆம் இடமா இருக்கிறது நம்ம தமிழ்நாடு இந்தியா. அப்போ அப்படி இருக்குதுன்னு என்ன அர்த்தம், நம்ம வாசிக்கணும். புத்தக வாசிப்பாகட்டும், நியூ இயர் வாசிப்பாகட்டும் ஆகட்டும். குழந்தைகிட்ட முக்கியமான விஷயம் மொபைல் கொடுத்து பழக்கூடாது. நான் எல்லா குழந்தைகிட்ட சொல்கிறது குழந்தைகளை கெடுக்கிறதே வந்து மொபைல் தான். அப்போ யார் தன்னைத்தான்
அந்த குழந்தைய வந்து ஆம்பளை பிள்ளை அந்த குழந்தைய வளர்த்துட்டு யார் எந்த குழந்தையும் அவன் ஐயா சொன்ன மாதிரி ஐயா எம்ஜிஆர் ஐயா சொன்னது அவர் நான் 70 திருப்பூரில் நான் சந்திச்சிருக்கிறேன். துரைசாமி எம்எல்ஏ மூலம் வரும்போது எம்எல்ஏ அவர் பார்த்துக்கிறேன், ஜெயலலிதாம்மா பார்த்துக்கிறேன். என்னென்னா குழந்தையை வந்து எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கலே அவன் நல்லவனாலும் தீவனாலும் அன்னை வளர்ப்பது. அப்போ நாம் வந்து குழந்தைய நல்லபடியாக வளர்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறதுக்கு உங்களை பொன்னான நேரத்தில் விரும்பின மிக மகிழ்ச்சி. நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் நடக்காது என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துள்ளது. விடைபெறும். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது சிறப்பு உரை ஆற்ற ஓய்வு பெற்ற மாவட்ட அமர்வு நீதிபதி உறுப்பினர் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையம் உயர் திரு ஆ முகமது ஜியாவுதீன் அவர்களை அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமே. கோவை டாக் மற்றும் கோவை சாரதி இணைந்து நடத்தும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டிருக்கிற எனது மரியாதைக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய டாக்டர் கணேசன் அவர்களே, டாக்டர் சௌந்தரவேல் அவர்களே, சுகாதார குழு தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மாரிச்செல்வம் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதாப் குமார் அவர்களும் ராகவன் அவர்களும் மற்றும் அவரை சார்ந்த நண்பர்களும் என்னை அழைத்தார். நான் என்னை இங்கே இருக்கிற பலருக்கு நான் அறிமுகமானவன். எனது கல்லூரியில் என்னோடு படித்த நண்பர்கள் இருக்கிறார் மற்றும் நான் நீதிபதியாக இருந்த போதிலிருந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள். லெனின் இருக்கார். நான் இந்த கோயம்புத்தூர் தான், காந்திபுரம் தான் வீடு. 98 நீதிபதியா பணியில் சேர்ந்து நீதித்துறை நடுவராக பணியில் சேர்ந்து இங்கே வழக்கறிஞராக 92 நம்ம என்ரோல் பண்ணிட்டு எனது மூத்த வழக்கறிஞர் மிகுந்த மரியாதைக்குரிய தாரா சுப்பையன் அவர்கள், அவர்கிட்ட நான் இளம் வழக்கறிஞராக 98 நீதிபதியாக நீதித்துறை நடுவராக பணியில் சேர்ந்து எல்லா பக்கமும் ஒர்க் பண்ணிட்டு போதும் அப்படின்னு விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ஓய்வு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஓய்வு எடுக்கக்கூடாது சொல்லி பயோடேட்டா கேட்டு என்னை இப்போ மாநில சட்ட ஆட்சி மொழிகள் ஆணையத்தில் முழு நேர உறுப்பினராக நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, நாம் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் பிறருக்கு பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும். நான் நீதிபதியாக இருந்த போது திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம வந்தோம்னா அதான் சொன்னாங்க, ஐயா இருந்தப்போ நான் ஜட்ஜா இருந்தப்போ ஈஸியா வந்துருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தா போலீஸ் வர்றாங்க இல்லையோ ப்ரெஸ் வந்துருவாங்க. சில ஜட்ஜு ப்ரெஸ்ட்டு பேசவே மாட்டாங்க இல்லையா. அப்கோர்ஸ் சில விஷயங்கள் பேசவும் கூடாதுதான், பட் என்கிட்ட ஃப்ரீயா இருப்பாங்க. சார் சொல்லாதீங்க சார்னா சொல்ல மாட்டாங்க, போடாதீங்கன்னா போட மாட்டாங்க. திருப்பூர்ல ஒரு 11 வயது இளம் பெண் பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முறையாக தூக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கு அப்போது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். 8:20 மணி இருக்கும். கோயம்புத்தூர்ல தான் சர்வீஸ்லயே நான் கோயம்புத்தூர்ல இருந்து கோர்ட்டுக்கு போனது திருப்பூர் தான், பக்கம் தானே, இங்கேருந்தே போயிடலாம். பீப்புள்ஸ் பார்க்கில் காஃபி ஷாப் இருக்கும். நானும் சில பத்திரிகை
நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் காஃபி ஷாப் 8:22 மணி. எனக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. நான் யாரா புது நம்பராக இருக்குன்னு எடுத்துட்டு, ஹலோ ஹலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னு. எனக்கு எந்த ஸ்டாலின்னு கேட்கல. நமக்கு எங்கே அவர் பேசியிருக்காரு. இல்லை சார் திடீர்னு பேசுனா நான் உடனே ஹலோ யாருங்க, ஹலோ ஹலோ நான் மு க ஸ்டாலின் பேசுகிறேங்க. ஜட்ஜ் தானே பேசுகிறீங்க? ஆமாங்க. அப்போ சொன்னார், நினைவு இருக்கு, இன்னைக்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்த செய்தி தான் எல்லா டிவிலையும் வந்துட்டு இருக்கு. பொதுவாக தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இங்கே சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், 1973க்கு முன்னால கொலை குற்றத்துக்கு தூக்கு தான் தண்டனை. இல்லைங்களா சார்? ஆயுள் தண்டனை கொடுக்குறதா இருந்தால் சிறப்பு ரீசன்ஸ் எழுதணும். சின்ன வயசு அல்லது வயசானவர், இவரை நம்பி குடும்பம் இருக்கு, இதெல்லாம் எழுதணும். ஆயுள் கொடுக்கறது. இப்போ அதிகபட்ச தண்டனை என்பது ஆயுள் தண்டனை தான். தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா ரேரஸ்ட் ரேர் கேஸா இருக்கணும். அரிதினும் அரிதான வழக்குக்கு தான் தூக்கு கொடுக்கணும். அப்போ அதுக்கு ரீசன் ஒரு 20 பக்கம் எழுதணும். சும்மா கண்ணை மூட்டு கொடுத்துட முடியாது. இந்த கேஸ் ஏன் அரிதினும் அரிதான வழக்கு அப்படின்னு எழுதணும். ஒரு 20-22 பக்கம். அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட ஏன் தூக்கு தர்றதுங்கிறது எழுதணும். அது தனியாக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு இந்த மாதிரி தண்டனை தர்றவங்க இல்லை. பொதுவாக ஏன்னா இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு நீங்கள்லாம் ஊடகம் பத்திரிகை சார்ந்து இருக்கிறதுனால சொல்கிறேன், வழக்கமாக தண்டனை கொடுத்தா அப்பீல் யார் போவாங்க? யார் தண்டிக்கப்பட்டாரோ அவங்க போவாங்க. அப்படித்தானே? அவங்க தான் அப்பீல் போகணும். தூக்கு தண்டனை கொடுத்தா அடுத்த நாள் 7 காப்பி இங்கிலீஷில் வேறு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹைகோர்ட்டுக்கு நம்ம அனுப்பணும். அங்கே ரெஃபர் ட்ரையல் நடத்தி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அனுப்பணும். இவ்வளவு ரிஸ்க்கு யாரா எடுத்துக்கிறது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இவர் தைரியமாக கொடுத்துருக்காருன்னு உங்களை சொன்னாங்க, சிஎம் சொன்னாங்க. பாராட்டுக்கள். வாய்ப்பு வரும்போது நான் பயன்படுத்திக் கொள்வேன். நினைவில் வச்சுக்கிறேன். அதை சொன்ன வார்த்தையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரானதுக்கு பிறகு பயன்படுத்திக்கிட்டார். என்ன, அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் நடந்த 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உரையும் அங்கே நான் படித்தேன். அப்போ நான் எதுக்கு இதை உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நாம் ஏதாவது ஒரு வகையில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று காத்திருக்க தேவையில்லை. நமக்கு கிடைக்க வேண்டியதை யாரும் நம்மை விட்டு தடுக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், அதுக்காக வெயிட் பண்ணாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம பிரதாப் குமார் கிட்ட பேசும்போது நான் எப்போதுமே, நான் இங்கு கோவையில் என் நண்பர்களுக்கு தெரியும், நான் இங்கு மாணவனாக இருந்த போது தொடர்ந்து இலக்கிய பாசறைன்னு ஒரு அமைப்பு நடத்துது. மாத கவியரங்கம் நடத்துவேன். மாத கவியரங்கம் நடத்துவேன். நான் தான் அமைப்பாளர். என்னை விட சின்ன பசங்க தான் எல்லாம், தம்பிக்கு தான் கல்லூரிக்கு படிக்கிறோம். பெரிய நிகழ்ச்சி, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் கூட இல்லை. அதனாலதான் யார் நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக நான் கலந்துக்கிறேன். காரணம், இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில எல்லோரும் தான் சார்ந்து எண்ணம் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பிறர் நலம் நாடுவது என்று 1-2 இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். பிரதாப் அவர்களைப் போல, நமது ராகவன் அவர்களைப் போல. அவர்களுக்கு நாம் உடன் வந்து வாழ்த்து சொல்லுவதே மிகப்பெரிய அவர்களுக்கு உத்வாகத்தை உருவாக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். நான் தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருப்போம். இந்த போஸ்டர் கார்டில் எழுதுவேன். அதுக்கு நோட்டீஸ் அடிக்க வேண்டியதில்லை, அஞ்சல் அட்டையில தான் எழுதுவேன். நான் எழுதிய அஞ்சல் அட்டையை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மாஸ் கம்யூனிகேஷன்ல அது கிளாஸ் எடுக்கிறதுக்கு அது ஒரு மெட்டீரியலை வச்சாங்க. என்ன தெரியுங்களா, இப்ப எவ்வளவு கார்டு தெரியல, 50 பைசா இருக்குன்னு நினைக்கிறேன். போச்சுட்டேன். மன்னிக்கணும், தடையே வேண்டாம். அது என்னோட மிகப்பெரிய ஆயுதமா அது இருந்துச்சு. 15 பைசா அட்டை, 15 பைசால அட்ரஸ் எழுதுவோம். முன்னால மாத கவியரங்கம், இலக்கிய பாசறை மாத கவியரங்கம், இடம் நாள், கவிதை அல்லது ரசிக்கும் காதுகளோடு வருக எழுதுவோம். ஒருத்தர் வந்து அந்த இலக்கியத்தை பற்றி பேசுவார்.
பின்னால திருப்பி ஒரு புத்தகத்தோட அறிமுகம் போடுவோம், ஒரு பாவேந்தருடைய உரை அல்லது அம்பேத்கருடைய உரை அல்லது தந்தை பெரியாருடைய உரை எழுதுவோம், கீழே அட்ரஸ் 3 பக்கம் அடிப்போம், அப்புறம் அவங்களோட அட்ரஸ் எழுதுவோம். ஒரு அட்டையில, ஒரு அஞ்சல் அட்டையில இவ்வளவு செய்தியும் கொடுப்போம். அஞ்சல் அட்டையில தான் அடிப்போம். ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு பேருக்கு அனுப்புறீங்க, நான் இல்லைன்னு லெட்டரை ஸ்பான்சர் பண்றோம் அல்லது கவர் ஸ்பான்சர் பண்றோம். நாங்கள் இல்லை, அஞ்சல் அட்டையில தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு வருகிற அஞ்சல் அட்டை உங்கள் மேசையின் மீது கிடக்கும் போது அதை 4 பேர் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கப்போ ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். நானும் என்னோடு இந்த அமைப்புல எனக்கு தோழராக, எனக்கு துணையாக இருந்த எனது துணைவியார், அப்ப என்னோட தோழர், என் தோழரும் இருவருமே இன்னைக்கு மாவட்ட உயர்ந்தோம். அப்போ நான் இதெல்லாம் உங்களோட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீதிபதி ஆனதுக்கு பிறகும் கூட நான் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசினேன். சார் வந்து முன்ன கேட்டார், நம்ம சௌந்தரராஜன் சார் நிறைய நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் போயிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னாரு. அவர் கவனிச்சிருக்காரு இல்லைங்களா? அப்போ நான் தொடர்ந்து போறேன். நீதிபதியா இருந்து நீதிபதிகள் பொதுவாக பேச மாட்டாங்க இல்லைங்களா? நீதிபதிகள் பேசக்கூடாது கோர்ட்ல. ஆனா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? கோர்ட்ல யார் பேசுவா? வக்கீல் தான் பேசுவார். அப்படித்தானே பேசணும்? வக்கீல் தான் பேசுவார். வக்கீலே எங்க சீனியர் தான் சொல்லுவார், காரா சுப்பையன் சொல்லுவாரு, முதல்ல நீ கேஸ் கட்ட படிக்கிறதுக்கு முன்னால ஜட்ஜை படி, ஜட்ஜை படி. இருக்கிற ஜட்ஜுக்கு ஆர்டர் போடாட்டியும் பரவாயில்ல, நெகட்டிவ் ஆர்டர் வர்ற மாதிரி பேசிடுறாங்க. முதல்ல ஜட்ஜை படிச்சுட்டு கேஸ் கட்ட அப்புறம் படிப்பாரு. ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா அக்யூஸ்ட் தான் பேசுவாங்க. பார்த்துக்கீங்க, அது ஒரு பிரச்சாரத்துக்கு கலைஞர் கொண்டு வந்த மனோகரா வசனம், ஓடினேன் வாழ்க்கையில் ஓடத்துக்கே ஓடினேன்னு பேசுறது, அது வேறு. ஆனா இப்ப கூட என்னன்னா போலீஸ் பிடிச்சிட்டு வர்ற அக்யூஸ்ட் தான் பேசுவார். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். வக்கீல் குறுக்க பாயிண்ட் இருந்தா நீங்க போய் உட்காருங்க சார்னு சொல்றாரு, இவர் பேசாம போய் உட்காருவார். ஜட்ஜு பேச்செல்லாம் கேட்டுட்டு கண்ணாடி அவரோட சோகத்தெல்லாம் கேட்டுட்டு கண்ணாடி கலட்டி பார்த்துட்டீங்களா ஜட்ஜு அப்படி தொடப்பாரு. எத்தனையோ கேஸுக்கு சாட்சி சொல்ல வந்திருப்பாங்க 2 டாக்டரும். எந்த ஜட்ஜாவது கண்ணாடி தொடச்சி கண்ணை தொடச்சா வாழ்க்கை பூரா அவர் கண்ணை தொடச்சிட்டே இருக்க, அது நடக்காது இல்லைங்களா? அது நடக்காது. நம்ம தமிழ் சினிமாவில் காட்டுவது இயல்பான நீதிமன்றம் இல்லை. குழந்தைகளை கோர்ட்டு போய் காட்டுங்க. நீங்க ஊடகங்களில் இதை பற்றி செய்திகளை சொல்லுங்க. காரணம் என்னன்னா, சார் சொன்ன மாதிரி நல்ல செய்திகளையும் தவறான செய்திகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது பத்திரிகை தான் அல்லது ஊடகம் தான். இன்னைக்கு பத்திரிகை ஊடகம்ங்கிறத தாண்டி யாரெல்லாம் செல்போன் வச்சிருக்கிறாரோ எல்லாமே ரிப்போர்ட்டரா மாறிட்டாங்க. கொஞ்சம் அழகா சொல்றது பார்த்தீங்களா? செல்போன் ஒரு அழகான ஒன்றை நான் படித்தேன். புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கும், செல்போன் வாசிக்கலாம் என்று அழைக்கும். எதை என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். அப்ப நாம் வாசிப்பதால் வாசிக்கலாம் என்று அழைப்பதற்கு பொய்யாவதா? படிப்பதற்கு இன்னைக்கு நூலகங்கள்ல எல்லா இடங்களிலும் நான் புத்தகத்தை படிக்கிறவர்களை பார்த்தால் எனக்கு பிடிக்கும். புத்தகம் படிப்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன். நான் லண்டன் போயிருந்தேன். நான் லண்டன் போனேன்னு சொல்றதுக்காக சொல்லலை, நான் போயிருந்தேன். போனப்போ அந்த நூலகத்துல பார்த்தேன் 2 பேரோட புகைப்படங்கள் தான் அது. ஒன்று கார்ல் மார்க்ஸின் புகைப்படம், இன்னொன்று ஆனால் அம்பேத்கர் அவருடைய. ஏன் வச்சிருக்காங்கன்னா அந்த இருவர் மட்டும்தான் அங்கிருக்கு அப்போது இருந்த எல்லா புத்தகத்தையும் வாசித்தவர்கள் சொல்றாங்க. இல்லாட்டா அவ்வளவு பெரிய புகழுக்கு வந்திருக்க முடியாது. எழுதுகிறோம் என்று சொன்னால் படிக்கணும். படித்தால் மட்டும்தான் எழுதுவதற்கான வார்த்தைகள் நமக்கு வந்து விழும். முட்டி வாசிக்கணும். ஒரு படம் அம்பேத்கரை பற்றி ஒரு படம் வந்தது, நான் பார்த்தேன். அம்பேத்கரை பற்றி ஒரு படம். அவர் 7:30 மணிக்கு புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். மேல இருந்து காட்டுறான், கேமரா தூக்குறாங்க. அவர் ஒவ்வொன்றாக அங்கெல்லாம் 8 மணிக்கு கூட்டிடுவாங்க குளிர்காலத்தில். அவர் வாட்ச்மேன் வர்றாரு, படிச்சுட்டு இருக்காரு, அப்படி போயிடுறாரு. ஒவ்வொரு லைட்டா அந்த காட்சியில எதுவுமே டைலாக் இல்லை, ஒவ்வொரு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு வருவார். 7 மணி படிக்கிறத காட்டுவான், 8 மணி 9 மணி அந்த வாட்சும் அம்பேத்கரை காட்டுவான். எல்லா டேபிளும் சுத்தம், எல்லாம் எந்திரிச்சு போயிடும். இவர் படிச்சுட்டு இருக்கார்.
ஒவ்வொரு லைட்டும் ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக அந்த வாட்ச்மேன் ஒவ்வொரு லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு வருவார். வந்து அம்பேத்கர் படித்து கொண்டிருப்பவரை இடையூறு செய்யாமல் பின்னால் உட்கார்ந்துருக்கும் டேபிளில் அப்படி உட்காந்துருப்பார். கொஞ்ச நேரம் 11:30 அவர் அப்படி தூக்கி டேபிளில் தூங்கிடுவார். 11:30க்கு மேலே ஆனதுக்கு பிறகு வாட்ச் காட்டிட்டு அம்பேத்கர் காட்டுவாங்க. அவர் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு எழுவார். எழுந்து தான் அணிந்திருந்த கோட்டை அந்த காவலாளியின் மேலே போட்டுவிட்டு அவர் நடந்து போவதாக அந்த காட்சியை. அதனால்தான் நமக்கு அவ்வளவு படித்து என்ன கிடைத்தது என்று சொன்னால், அவருக்கு நான் அந்த டேபிள் போய் பார்த்தேன். அவர் தங்கியிருந்த வீடு பார்த்தேன். நடந்து போயிருக்காரு. அவர் வீட்டில் போய் அவர் தங்கியிருந்த வீட்டில் அந்த அறையில் அந்த உட்காந்து படித்த டேபிள் சேரை நான் உட்காந்து வந்தேன். எனக்கு 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 எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அப்போ அவர் எழுத ஒரு கடிதத்தை படித்தேன். இன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் படிக்க வேண்டிய ஒவ்வொரு இதுலையும் மாட்டி வச்சுக்க வேண்டிய படம் நீங்க தேடுங்க, தயவு செய்து தேடுங்க. தனது மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். என்னவென்றால், நீ பொது பணத்தில் உனக்கு சொந்தமாக செலவு செய்திருக்கிறாய் என்று எனக்கு புகார். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக வசூலிக்கப்பட்டது. இந்த பணத்தை நான் வருவதற்கு முன்னர் பணத்தை சரி செய்து மேலாளரிடம் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் நான் மகன் என்று பார்க்க மாட்டேன், போலீசில் புகார் கொடுத்து விடுவேன். அந்த கடிதம் எழுதிய கடிதத்தின் நகலை நான் பார்த்தேன். வேத புத்தகத்தை விட, நீங்கள் சொல்லுகிற எல்லா மதங்களின் வேத புத்தகத்தை விட மிக உயர்ந்த வாசகம் அந்த கடிதம் என்று தான் கிடைக்கும். அது அவருக்கு எப்படி வந்துச்சு, எப்படி அவருக்கு தோணியது? எல்லா புத்தகங்களையும் வாசித்ததால் அவர் வளர்த்து கொண்ட அறம் அவருக்கு. நாம் படிக்க, நம்ம குழந்தைகள் படிக்கணும். படிப்பதற்கு குழந்தைகளிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு வாழ்த்துரை ஆற்றிய முகமது ஜாவுதீன் அவர்களுக்கு நன்றி. திரு பிரதீப் ஜோஷ் அவர்களுக்கு பிரதாப் குமார் சால்வை அணிவிப்பார். ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி ஊக்கத்தொகை அளிக்கிறதுக்காக நிறைய குழந்தைகளுக்கு நம்ம ஊக்கத்தொகை அளிக்க போறோம். அதுக்காக அதிசயா ஆதிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க முகமது ஜாவுதீன் அவர்களை வழங்க செய்கிறோம். அதிசயா அவர்கள் அவர்களுடைய பெற்றோருடன் மேடைக்கு வர வேண்டும். ஆதிஷ், அதிசயா. ஏமாட்டின் ஸ்ரீபிரியங்கா. ஆதிஷ் அவர்களுக்கு முகமது ஜாவுதீன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஊக்கத்தொகை அளித்தார். ஸ்ரீபிரியங்கா அவர்களை பெற்றோருடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு மாரிச்செல்வன் அவர்கள் இப்பொழுது ஊக்கத்தொகை அளித்தார். வீரபாண்டியன், சஞ்சனா, தர்ணிகா, இனியா, தேஜஸ்வினி, ரிஷிகா. வீரபாண்டியன் அவர்களுக்கு மாரிச்செல்வன் அவர்கள் இப்பொழுது ஊக்கத்தொகை அளித்தார். ஸ்ரீபிரியங்கா, சஞ்சனா அவர்களுக்கு கணேசன் அவர்கள் இப்பொழுது ஊக்கத்தொகை அளித்தார். தர்ணிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு உயர் திரு மரு கணேசன் அவர்கள் இப்பொழுது ஊக்கத்தொகை அளிப்பார். இனியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறார். அவர்களுக்கு மருத்துவர் சவுந்தரவேல் அவர்கள் இப்பொழுது ஊக்கத்தொகை அளிப்பார்.
தேஜஸ்வினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு உயர் திரு மருத்துவர் சவுந்தரவேல் அவர்கள் ஊக்கத்தொகை அளிப்பார். ரிஷிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு உயர் திரு மருத்துவர் சவுந்தரவேல் அவர்கள் ஊக்கத்தொகை அளிப்பார். அடுத்து சாதனையாளர்களுக்காக விருது வழங்கும் விழா. அதற்கு கணேசன், உயர் திரு மருத்துவர் கணேசன் அவர்களுக்கு முகமது ஜாவுதீன் ஐயா அவர்கள் இப்பொழுது விருது வழங்குவார். அடுத்தபடியாக உயர் திரு மருத்துவர் சவுந்தரவேல் அவர்களுக்கு முகமது ஜாவுதீன் ஐயா அவர்கள் விருது வழங்குகிறார். அடுத்தபடியாக உயர் திரு பே மாரிச்செல்வன் அவர்களுக்கு முகமது ஜாவுதீன் ஐயா அவர்கள் இப்பொழுது விருது வழங்குகிறார். திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் உயர் திரு பிரதீப் ஜோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்க முகமது ஜாவுதீன் ஐயா அவர்களை விருது வழங்கி கூறுகிறோம். வழக்கறிஞர் கூட்டுறவு சார் பதிவாளர் ஓய்வு உயர் திரு KV சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு முகமது ஜாவுதீன் ஐயா அவர்கள் இப்பொழுது விருது வழங்குவார். வழக்கறிஞர் நிறுவனர் லீடர்ஸ் தொலைக்காட்சி உயர் திரு விஜய் ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு முகமது ஜாவுதீன் ஐயா அவர்கள் இப்பொழுது விருது வழங்குவார். மணி சீனியர் இணைய ஆணை ஆசிரியர் உயர் திரு முத்து நாராயண சுவாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு முகமது ஜாவுதீன் ஐயா அவர்கள் விருது வழங்குகிறார். ஆசிரியர் நீலகிரி டாக் உயர் திரு KR உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேவர் முன்னேற்ற இளைஞர் பேரவை நிறுவர் தலைவர் உயர் திரு வேரா வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆசிரியர் இனிய தமிழகம் ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தினமலர் முன்னாள் புகைப்பட கலைஞர் உயர் திரு செந்தில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். போக்கஸ் மீடியா டிஜிட்டல் ஜோன் உரிமையாளர் உயர் திரு AK சத்யமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவகர் தலைவர் கார்த்திக் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோவை டாக் சார்பாக முகமது ஜாவுதீன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு அளிக்கப்படுகிறது. உரையாற்ற இனிய தமிழகம் ஆசிரியர் அவர்களை வரவேற்கிறோம். தீங்கொன்று நேராமல் முக்கணரார் சீற்றத்திற்கு மஞ்சிடாது கீர்த்திமிகு கீரனாரின் நேர்மையோடு இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு ஓய்வு பெற்ற அமர்வு நீதிபதி அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற ஜனநாயக மாண்பு கொண்டு மக்களுக்கு சேவையாற்றும் மகத்தான பணியினை பாங்கான முறையில் செயலாற்றும்
கடமை தவறாத கண்ணியவான், காலம் உருவாக்கி கொடுத்த அருட்படை, எதிரணியிலும் கண்டு அஞ்சும் கலங்கரை விளக்கம், எங்களது பாசத்துக்குரிய மாநகராட்சியினுடைய தலைவர் மாரிச்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியை அறிவித்து சிறப்பு சேர்த்த அரசு மருத்துவமனை கல்லூரியினுடைய மேலாண்மை இயக்குனர், ராஜம் மெடிக்கல் சென்டரினுடைய நிர்வாக இயக்குனர் உயர் திரு சவுந்தரவேல் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்த உயர் திரு கணேசன் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியானது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக இங்கு நற்பணிகளை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர் என்றால் ஒருவித தெனாவிட்டு திமிரு இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்த்தீர்களே என்று சொன்னால், கடந்த காலங்களிலே நமது பிரதாப் ஆகட்டும், ராகவன் ஆகட்டும், எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசி, அன்பாக பேசி, அனைவரிடத்திலும் பாராட்டக்கூடிய வகையிலே செயலாற்றக்கூடியவர்கள். மேலும் அவர்களுடைய செய்திகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மாநகராட்சி ஆதரவாகவும் ஒரு இலக்கிய அமைப்பை சார்ந்தவராகவும் தமிழுக்கு ஆற்றக்கூடிய சேவைகளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நற்செய்திகளை கூட வழங்கக்கூடிய கோவை டாக் மற்றும் ராவணன் அவர்கள் இன்றைக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். பத்திரிகையாளர் என்பவர் புழுவினுடைய உடம்பிலே ரத்தத்தை பார்த்து வந்தான் பத்திரிகையாளர். இலையுதிர் காலத்து ஆயுளை நீட்டிக்கக்கூடியவன் பத்திரிகையாளன். அந்த வகையிலே பிரதாப்பனுடைய அழைப்பை ஏற்றும், ராகவனுடைய அழைப்பை ஏற்றும் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற நமது பத்திரிகை சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கு பல்வேறு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு சேர்த்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல குழந்தைகளுடைய சார்பாக பெற்றோர்கள் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருப்பதற்கு வருகின்ற காலகட்டங்களிலே நீங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த பத்திரிகை சொந்தங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று கூறி காலத்தின் அறிவியல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவதிலே நன்றி வணக்கம்.